பேசலாம் என வந்துள்ளேன். மாதா பிதா குரு என்னும் வாக்கியத்தை அறியாதோர் இருக்க முடியாது. தாயின் பணி தந்தையை சுட்டி காட்டுதல், தந்தை பணி குருவை சுட்டி காட்டுதல், குருவின் பணி தெய்வத்தை சுட்டி காட்டுதல் என்று பொருளில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு தாயின் கடமை பிள்ளையை பெற்றெடுப்பது மட்டுமல்லாமல் சீரிய வளர்ச்சிக்கு உதவும் பொருட்டு அவரை தந்தைக்கு அறிமுகம் செய்துவிட்டு தந்தையிடம் ஒப்படைக்கிறார். தந்தையானவர் தனது மகனுக்கு புதிய விஷயங்களை கற்றுக் கொடுத்து காலப்போக்கில் ஒரு திறன் வாய்ந்த குருவிடம் ஒப்படைக்கிறார். அந்த குருவானவர் ஆன்மீக ஞானத்தின் வாயிலாக தெய்வத்தை அடைவதற்கு பாதையை தனது சீடனுக்கு அறிவுறுத்துகிறார். இதுவே மாதா பிதா குரு என்பதன் விளக்கம். மாதா பிதா குரு என்பதை தேர்வு வரிசையில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும், இறங்கு வரிசையில் அல்ல. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் தாய் இயற்கையாகவே அக்குழந்தையின் முதல் குருவாக ஆகிறார். அக்குழந்தைக்கு அடிப்படை பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்து படிப்படியாக கற்றுக் கொடுக்கும் தாய் நிச்சயம் போற்றி தக்கவால் இருப்பினும் அவர்கள் தனது பிறகு ஒவ்வொரு நிலையிலும் குழந்தைக்கு எது சரி என்பதை உணர்ந்து அதன்படி வளர்க்கும் பொறுப்புள்ள தந்தையும் போற்றி தக்கவாறு இருப்பினும் அவர்களது கடமை இத்துடன் முடிந்து விடுவதில்லை. குழந்தைகளுக்கு ஆன்மீக அறிவை போதிக்க வேண்டும். நமக்கு கல்வி அளிக்கும் ஆசிரியர் நிச்சயம் மதிக்கத்தக்கவர். தாயை காட்டிலும் தந்தைக்கு பொறுப்பளிக்கும், தந்தை காட்டிலும் குருவிற்கு பொறுப்பளிக்கும், அனைவரை காட்டிலும் கடவுள் மிகுந்த அன்புடன் உள்ளார். நமக்கு உடலை கொடுத்து உழைப்பை கொடுத்து கல்வியை கொடுத்து இறைவனை அறிய வழிவகை செய்யும் மாதா பிதா குரு ஆகியோர் மதிக்கத்தக்கவர். அவர்களில் வரை நின்று உயர்வு பெறுவோம். நன்றி, வணக்கம்.